ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன மருமகள் பார்க்க போகிறோம். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒரு எபிசோட ஓயாமல் தேய்க்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அதாவது முதல் நாள் அவருக்கு சாட்டை கவரில் அடிச்சுக்க ஆரம்பிச்சாரு ஒரு வாரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா உரிச்சு வச்ச வெங்காயம் மாதிரியே இருக்காரா. டே உடம்பெல்லாம் புண்ணா போச்சுடா, தயவு செய்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவரோட ரியாக்ஷன். இன்னொரு பக்கம் நீ என்ன அடிச்சுக்கிட்டாலும் நான் வரவே மாட்டேன்டாங்கிறாரு. என்ன பண்ணுறது, சிவப்பு கலர் எடுத்து உடம்புல பூச்சிக்கிட்டு இவர் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்பா சாமி, இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஒரு பக்கம் அப்பா அடிச்சுக்காதீங்கன்னு காலெல்லாம் விழுந்து கெஞ்சுறாங்க. நீ என்ன சொன்னாலும் முடியாது, நான் என்னை யாரும் தடுக்க முடியாது, நான் கண்டிப்பாக அடிச்சுக்குவேன், சாகுற வரையும் அடிச்சுக்குவேங்கிறாரு. என்னடா இது, நமக்கு வந்த சோதனை இது எப்படி இருக்குது தெரியுமா, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைம்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஐயோ வரமாட்டேங்கிறாங்களே யாரும் தடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு இவரே நினச்சி இவரை ஃபீல் பண்ணிக்கிறாரு. இவ்வளோ ரோசம் நமக்கு எதுக்கு, அப்படியே பக்கத்தில் வர மாதிரி இருந்தால் ஏஞ்சி எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி நடிக்கணும். நம்ம அதை விட்டுட்டு ஒரிஜினலாக அடிச்சுக்கிட்டாரு போகிற. ஸோ பயங்கரமாக வலிக்குதுன்னு கண்ணு தண்ணி வடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ராசாங்க ஐயா நீ என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பெரியவர் போய் அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போகிறாரு. கண்ணா வீட்டில் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ என்னப்பா அரசியல்னு சொல்லிட்டு பிரச்சாரம் மறுபடியும் சுற்றுறியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோதத்துக்கு யாருப்பா ஓட்டு போடுவா, என்னப்பா இப்படி ஒரு தண்டனையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் போஸ் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சேதுவை கெடுத்தே ஆகணுங்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் மேலே ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்ருக்காரு. கண்ணா நீ போன்ற வழி ரொம்ப தப்பாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.